வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோல நம்ம பார்த்த கிளிப்பு என்ன படத்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் எந்த கிளிப்பு போட்டேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. இதுதான் போன வாரம் ப்ளே பண்ண கிளிப்பு. இதுல என்ன படம், என்ன கேரக்டர் நேம்னா ஆஸ் யூசுவல் கேட்குற அதே கேள்வி தான் கேட்டிருந்தேன். இதுக்கு யாரெல்லாம் கரெக்ட்டா பதில் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரபாகர் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் அன்புள்ள ரஜினிகாந்த், பெயர் ரஜினிகாந்த். ரஜினி அங்கிள் ரஜினி அங்கிள் தான் அதுல வரும் மேக்சிமம். நான் இந்த படத்தை பார்க்கும்போது அந்த மீனாவா நான் இருந்திருக்க கூடாதான்னு நினைச்சேன். ஒரு சீன்ல மீனா சொல்லுவாங்க, அமெரிக்கால ரீகன் இருப்பாரு, எல்லாம் அழகாக இருக்கும். ஆனா எங்க ரஜினி அங்கிள் இருக்க மாட்டாரே, நான் வரமாட்டேன்ப்பா. அந்த சீன் ரொம்ப பிடிக்கும், கண் கலங்கிடுவேன். முத்துமணி சுடரேவா, அழகு தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கரெக்ட் தான். நாங்க என்ன இருந்தாலும் தலைவர் இல்லாத ஒரு இடத்துல நம்ம என்னத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படி தோணும். அந்த படத்துல அவங்க அந்த குழந்தை அந்த அங்கிள் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கும். சோ அதனால அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம தலைவர் மேல பாசம் வச்சிருக்கோம். அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். அடுத்து ரஜினி மலேஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம் சகோதரி, படத்தின் பெயர் அன்புள்ள ரஜினிகாந்த், தலைவர் பெயர் ரஜினிகாந்த். நீங்கள் ஒளிபரப்பிய அந்த காட்சி சுதந்திர தின அன்று அன்னை இல்லம் குழந்தைகளோடு தலைவர் சுதந்திர தினத்தை கொண்டாடுவார். படம் மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்னொரு நாள் இந்த படத்தை பற்றி விரிவாக பேசுவோம். நன்றிகள், வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்க தலைவர் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அந்த படத்தை பத்தியே தனியா நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு கதையும் அழகா இருக்கும். அந்த கதைக்கு தலைவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அத இயல்பா இணைச்சிருப்பாங்க. கதையோட தலைவர் இயல்பா இணைச்சு எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அதாவது என்ன சொல்றது, ஒரு இன்னர் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற படம். அடுத்ததாக ராமன் சார் என்ன சொல்லியிருக்காங்க, படம் அன்புள்ள ரஜினிகாந்த் சகோதரி, தலைவர் பெயர் ரஜினி. இந்த படத்தில் நிறைய சொல்வார், இருந்தாலும் ஒரு விஷயம் அப்பவே சொல்லியிருப்பார். என்னன்னா, இன்னைக்கு 1 கிலோ அரிசி அதிகபட்சம் 5 ரூபாய்க்கு விற்கிறது. நீங்கள் வளர்ந்து வரும் காலங்களில் 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு விற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்கு தகுந்தவாறு நம்மை நாம் தயார்படுத்திக்கணும் என்ன சொல்வார். அது எவ்வளவு சாத்தியம்னு இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சகோதரி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல நிறைய சொல்லியிருப்பாங்க. நிறைய படங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதுக்கெல்லாம் முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, திரு என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றது, துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, வீடு பெருக்கிறதுக்கு ஒரு மிஷினு, அந்த மாதிரி ஒரு பாடல் வரும். அதெல்லாம் இப்ப நடத்திருக்கு தானே எல்லாமே. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துல திரு நாகேஷ் அவர்கள் ஒரு பாடல் காட்சியில ஒரு சின்ன டிராமா மாதிரி அந்த இதுல பண்ணிருப்பாங்க. அதுல என்னன்னா, வருங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே விற்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளால காசு கொடுத்துதான் தண்ணி வாங்கணும், அந்த மாதிரி எல்லாம் காலம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. அது மாதிரிதான் விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல சொல்லியிருப்பாரு. அதே இப்ப நடக்குது. கரெக்ட் தான். அப்ப 5 ரூபாயா இருந்த அரிசி இப்ப 5 ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதாவது சின்ன சின்ன மிட்டாய் எல்லாம் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது கூட கிடையாது, எல்லாமே 10 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் காலகட்டம் மாறி போயிடுச்சு, விலைவாசிகள் ஏறி போய்விட்டது. அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி இந்த படத்துல என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை, அதாவது ஆதரவு இல்லாமல் ஒரு அனாதை இல்லத்தில் விடப்பட்ட ஒரு ஊனமான ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த படத்தை ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு நடிகருமே ஒரு முழு படத்துல அந்த நடிகராகவே நடித்திருந்தார் அப்படின்னா அது நம்ம தலைவர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அவங்களோட கேரக்டராவே நிறைய படத்துல வருவாங்க. அப்படி வர்றதும் போறதுமா அந்த மாதிரி ஒரு நடிகர் வர்றாரு, இப்படி போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேரக்டர், ஒரு கேமியோ ரோல் மாதிரி அந்த மாதிரிதான் பண்ணிருப்பாங்க. படம் முழுசுமே ஒரு நடிகர் ஒரு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா நடிச்சிருக்காரு. அதுவும் அவராவே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம தலைவருக்கு தான் நடந்திருக்கு. அதுலயும் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டைட்டில் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே நல்ல ஃபேமஸா தான் இருந்தாங்க.
இப்ப வரைக்கும் பார்த்தா இப்ப வந்து 50வது வருடம் போயிட்டு இருக்கு. இந்த 50 வருஷமாவே பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவோ அன்பு கிடைச்சிருக்கு. அவர் உடம்பு முடியாம இருக்கும் பொழுது கூட அந்த ஃபிளைட்ல போற அந்த நேரத்துல கூட ஒரு அரை மயக்க நிலையில அவர் வந்து வெளியிட்ட ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ அவர் ஃபேன்ஸ் மேல எவ்வளவு வந்து மதிப்பு, மரியாதை, அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கறது நம்மளுக்கு படுத்துச்சு. அதாவது என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க இருந்து சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு போறாங்க அவர. போகும்போது அவர் வந்து ரொம்ப சுயநினைவோட இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஸ்ட்ரெச்சர்ல தான் கொண்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அப்படி பேசும்போது கூட என்ன சொல்றாங்க, நான் வந்து காசு வாங்குறேன் நடிக்கிறேன். எனக்கு நீங்க இவ்வளவு அன்பு குடுக்குறீங்களே, உங்களுக்கு நான் என்னதான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தாங்க வந்து அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மனசுதான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் குறை சொல்றாங்க. இவர் இப்படி இல்ல, அப்படி இல்ல, இது செய்யல, அது செய்யல, மக்களுக்கு எதுவுமே செய்யல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, தமிழகத்துல எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு நிறைய குறைகள் அவர் மேல இருக்கு. அவர் யாருக்கு செஞ்சாரோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்படி செஞ்சு உதவிகளை வாங்கினவங்க நிறைய பேர் இப்ப வெளியில வந்து சொல்றாங்க, எங்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னா கூட யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். வேற எங்கேயாவது இருந்து வந்து நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க, நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? சோ அந்த மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஓடுறாங்க, நம்பர் 1 இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட்ல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தலையில தூக்கி வச்சு பேசுவாங்க. ஒரு காலத்துல இவர் இப்படி இருந்தாருயா, இப்ப வந்துட்டு அவருக்கு வந்து மார்க்கெட்ல இருந்தாலும் வந்து அவர் அப்படி இருந்தாரு அப்படின்னு பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய மார்க்கெட் வந்து இறங்கி போச்சு. அந்த நிலைமையில அவர் இல்ல, இறங்கிட்டாரு. அதனால வந்துட்டு அவர் மேல அந்த ஒரு பொறாமை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. பொறாமையோ அந்த ஆற்றாமை அப்படின்னு சொல்லுவாங்க. பொறாமை அப்படிங்கறத விட ஆற்றாமை, இன்னையா இவ்வளவு நாளா இவரே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஹேட்டர்ஸ் அதிகமாகிறதுக்கு அதுதான் காரணம். ஏறினா இறங்கணும் அப்படின்னு இல்லாம இவர் எவ்வாறு ஏறிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறதுதான் வந்துட்டு இவரை பற்றிய தவறான விமர்சனங்களுக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இருந்துட்டு போட்டோம், தவறான விமர்சனங்களை சந்திக்காம யாருமே வந்து நம்பர் 1 இடத்துக்கு வர முடியாது. நம்மளுமே வந்துட்டு ஒரு 4 விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம மேலயுமே நிறைய தவறான விமர்சனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பண்ணிருக்கவே மாட்டோம். இப்ப நாளா வந்துட்டு பார்த்தா நிறைய விஷயங்கள் நான் சோசியல் மீடியால பேசுறது வைக்கிறதுக்கே எனக்கு நிறைய ரூமர்ஸ் வருது. இதுல வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் கிட்ட தான் நான் வந்து பேசுறேன், வைக்கிறேன். ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் என்னைய தெரியுது. என்னைய பத்தியே வந்துட்டு நிறைய தவறான கருத்துக்களையும் ரூமர்ஸையும் கிளப்பி விடுறாங்க. நிறைய பேர் நம்ம சேனல்லே வந்து வேண்டாத கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு, அது இத்தனை வருஷம் இருக்காரு, அவரை பத்தி தவறான கருத்துக்கள் இது பண்றாங்கன்னா அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் வந்துட்டு காய்த்த மரம் தான் கல்லடிப்படும், அது மாதிரிதான். ரொம்ப வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நம்ம அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற இந்த படத்துக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோட மனசை வச்சு அந்த மனசு என்னதான் ஏங்கும். ஏன்னா வந்துட்டு அந்த குழந்தைக்கு பிசிக்கலி நிறைய ஃபால்ட் இருக்கு. ரொம்ப நாள் அந்த குழந்தையால வாழ முடியாது, அந்த குழந்தையால நடக்க முடியாது, மத்த குழந்தைங்கள மாதிரி ஓடி ஆடி விளையாட முடியாது. மத்த குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு அம்மா அப்பாவும் இல்ல, எதுவுமே இல்லாம விடப்பட்ட ஒரு குழந்தை, ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மம் அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தை கேரக்டர் காமிக்கிறாங்களா, அந்த குழந்தை கேரக்டர் தான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம். ஏன்னா நீங்க அனாத ஆசிரமத்துக்கு போய் பார்த்தா கூட அங்க எல்லா குழந்தைங்களும் ஓடி ஆடி விளையாடுறாங்க, வைக்கிறாங்க, மித்த எல்லா விஷயமும் கொஞ்சம் நார்மலா இருக்கு. அம்மா அப்பா இல்ல அப்படிங்கறத விட மித்த எல்லா விஷயமும் அந்த குழந்தைகளுக்கு நார்மலா இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட ஹெல்த்தாவது நார்மலா இருக்கு. சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஹெல்த்தும் அப் நார்மலா இருக்கு, பிசிக்கல் சேலஞ்சடாவும் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவும் இல்ல, எதுவுமே இல்லாம இருக்கும்போது ஒரு குழந்தை எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மேல ஒரு நடிகர் வந்து ஒரு பாசத்தை காமிக்கிறாரு அப்படின்னா அந்த பாசத்தை அந்த குழந்தை எப்படி எடுத்துக்கிறா? ஒரு சினிமாவை பார்த்துதான் அட்ராக்ட் ஆகும் அந்த குழந்தை. ஒரு சினிமால ஒரு தாய் யானை கிட்ட ஒரு குட்டி யானையை கொண்டு போய் இவர் வந்து சேர்க்கக்கூடிய அந்த சீனை பார்த்து அந்த குழந்தை வந்து இம்ப்ரெஸ் ஆயிடும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு யானை அவங்க அவங்க அம்மாவை பிரிஞ்சு ஒரு குட்டி யானை வந்துருச்சு, அந்த யானையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எஃபர்ட்டை பார்த்து இவர் மேல வந்து இம்ப்ரெஸ் ஆகி இவ்வளவு நல்ல மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை இம்ப்ரெஸ் ஆயிடும். கடைசியில அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையோட மனநிலைமை வந்துடும். அப்புறம் அவங்க அம்மாவை பத்தி கொண்டு வந்து அவங்க அம்மா நல்லவங்க அப்படின்னு நிரூபிச்சு சேர்த்து வைக்க போற அந்த காலகட்டத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். சோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது
ஒரு குழந்தையோடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு படம். அதுல வந்துட்டு தலைவர் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கு டைட்டிலே தலைவர் பேர் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எந்த நடிகருக்கும் அமைஞ்சது இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு படத்துல இருந்து தான் நான் சீன் போட்டிருந்தேன். சோ இந்த வாரத்தோட சீன் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த வார சீன் இதுதான், பாத்துருங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். பாத்துட்டீங்களா? இதுதான் அந்த சீன். இது இன்னைக்கு அதே கேள்விதான். என்ன படம், என்ன கேரக்டர் நேம், அதே கேள்விதான் கேட்க போறேன். சோ இது இந்த என்ன படத்துல வருது, என்ன கேரக்டர் நேம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.